கடகராசியை பொறுத்த வரைக்கும், கடகத்தை பத்தி நான் நான் என்னுடைய இந்த பிரசன்ன ஜோதிடத்தில பார்க்கும்போது சந்திரனுக்குரியது. சந்திரனை வைத்து தான் கணக்கிட வேண்டும். கடகராசியை பொறுத்தவரை என் அன்னை பராசக்திக்கு உரியது என்று சொல்வார்கள். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சனியுடைய பார்வையோ, எந்த துன்பமும் இல்ல. சனி பகவான் கடகத்திலிருந்து மிதுனம் நோக்கி நகர்ந்து விட்டார். வக்ரம் நிவர்த்தி ஆகிட்டார். திரும்ப இதே காலகட்டத்தில அவர் திரும்ப வரப்போறார். குருவினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். சனி பகவானால எந்த பாதிப்பும் இல்ல. கலை நின்றவர்களுக்கு தண்ணீரை துடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த சனி பயிற்சி தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானால அதிக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஸோ இது நீங்க சொல்றது வந்து கண்டிப்பா அடுத்த கடகராசி நேயர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிவை குடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த முக்கியமான கட்டம் வந்து அவங்க எந்தெந்த விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கும்? என்னை பொறுத்தவரை பழகுகின்ற விஷயம்தான். பழகுகின்ற விஷயம் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்தரங்க விஷயங்களை பேசுவதோ, அதாவது குடும்ப சம்பந்தமான பிரச்சனை பேசுவதோ, மிக 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 நெருங்கி பழகுவதோ, அது ஆணாயினும் பெண்ணாயினும் பழகும்போது மிக கவனமா இருக்கும். அதனால பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலையை ராகு உருவாக்கி இருப்பதனால கவனமா இருக்கு. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். திருமண வாழ்க்கையை தொடங்கும் பொழுது கூட நன்றாக யோசித்து செயல்படுவது சிறப்பு. அதே மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்கள். சொத்து சார்ந்த விஷயம் என்பதை விட இந்த இந்த காலகட்டத்தில் இவர்கள் வாங்கிய கடனை அடைப்பதே பெரிய விஷயம். அதாவது ரணம் ருணம் என்று சொல்வார்கள். ரணம்னா நோய், ருணம்னா கடன். அந்த வகையை பார்க்கும்போது வாங்கிய கடனை அடைத்து நோய் இல்லாம நிம்மதியா வாழ்கிற ஒரு அருமையான காலம் கடகராசிக்கு. நிலம் வாங்குவார்கள். ஆனா அந்த நில சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஆனா அது படிப்படியாக மாறுகின்ற ஒரு நிலை ஏற்படும். அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில இதுவரை அவர்கள் மேலே இருந்த அந்த தவறான ஒரு எண்ணம் மாறும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல திருமணமாகாதவர்கள் எல்லாம் திருமணம் ஆகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. கல்வி மற்றும் குழந்தை கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல குரு அருமையான ஒரு காலகட்டம். இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சனி என்னுடைய அனுபவத்துல அனுபவம் தாங்க குரு. எல்லாரும் குரு யாருன்னா பிரகஸ்பதி தான் சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில சனி பகவானும் ஒரு குரு தானே. அந்த வகையில பார்த்தீங்கன்னா அதிக அனுபவங்களை தரக்கூடியவன், அந்த அனுபவத்துக்குரிய பலனையும் தரக்கூடியவன் சனி. சனியும் குருவும் நல்ல மாற்றம். ஒரு நல்ல தொழில மட்டும் கிடையாது, ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் அதில் இருந்தெல்லாம் விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும்.